வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 20 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாக்லியர் கூத்து மற்றும் தேயம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. செலார்கி மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. மகாராஷ் மற்றும் நாட்ராஷ் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக் சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்கா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு கனடா நாட்டுல நம்ம இந்திய அரசியலமைப்புக்காக எடுத்துக்கிட்டோம். கிரிடை திட்டம் 2019ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம், குறைந்தபட்ச சேவைகள் திட்டம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகமாச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. இதுவே யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தை பிரிவு 239ல சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா 1974ஆம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகமாச்சு. சோ இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான அணுகுண்டு சோதனையோட இதுதான். ஓரன்ஸ் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. UNCCD இன் லேண்ட் ஹீரோவாக அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? சித்தேஷ் சாகூர். மக்களவையில் வெற்றி பெற்ற இளம் பழங்குடியின பெண் யார்? பிரியங்கா ஜர்கிஹோலி. ஐ ஹாவ் த ஸ்டேட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆர் அஸ்வின் மற்றும் சித்தார்த் மோங்கா. ஏர் இந்தியா விஸ்தாரா இணைப்புக்கு எந்த அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது? தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம். அருணாச்சல பிரதேசத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தேசம் போங்டே. தேசம் போங்டே. யூடி காதர் கர்நாடகா சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். சத்தீஸ்கருடைய முதல்வர் விஷ்ணு தியோ சாய். ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன்லால் சர்மா. ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர் நயாப் சிங் சைனி. மோகன் சரண் மாஜி ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர். 2024ஆம் ஆண்டுக்கான ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் விருதை வென்ற வங்கி யார்? வென்ற வங்கி வந்துட்டு RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கர்நாடகா விகாஸ் கிராமின் வங்கி அடல் பென்ஷன் யோஜனா பதிவுக்கான தேசிய விருது வாங்கியிருக்கு. சிறந்த சிறிய வங்கி விருது 2002ஆம் ஆண்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஜிதன் வங்கி 2022 கீழ் பிரசிஷ்ட புரஸ்கர் விருது கர்நாடகா வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சசிதர் ஜெகதீசன் 2022ஆம் ஆண்டின் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வங்கியாளர் விருது வாங்கியிருக்காரு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா செயல்படுத்த தேசிய விருது கர்நாடகா வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தி பேங்கர்ஸ் இந்தியாவில் ஆண்டின் சிறந்த வங்கி விருது பெடரல் வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி சவுத் இந்தியன் வங்கி. நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை வெளியேற்றும் 2வது பெரிய நாடு எது? நம்ம இந்தியா தான். சோ உலக அளவுல பார்க்கும்போது 11% இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வாயு நம்ம இந்தியா தான் வெளியிடுறாங்க. சோ இப்போ முதல் இடத்துல இருக்கிறது சைனா, கிட்டத்தட்ட 16%. உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா. உலகில் எஃகு உற்பத்தியிலும் 2வது பெரிய நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் இந்தியா. சோ இந்தியா நாட்டுக்கு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையர் வந்து ரஷ்யா. உலகத்திலே அதிக அளவுல ஓபியம் உற்பத்தி பண்ற நாடு மியான்மர். உலகத்திலே அதிக அளவுல குங்குமப்பூ உற்பத்தி பண்ற நாடு ஈரான். பாலைவனம் ஆதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் மாசம் 17ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நிலம் நமது மரபு நமது எதிர்காலம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24
சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். எந்த மாநில காவல்துறை மிஷன் நிச்சய் தொடங்கியுள்ளது? பஞ்சாப் மாநிலத்துடைய போலீஸ் தான் காவல்துறை இந்த மிஷன் நிச்சய் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரக்ஸ். ட்ரக்ஸை வந்து எதிர்த்து போராட்டம் பண்றதுக்காக, அதை தொடர்ந்து நிறுத்தணும், அதுக்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் ஹோலா மோகல் அப்படிங்கிற திருவிழா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம கசோவல் பாலம் பிஆர்ஓ அப்படிங்கிற அமைப்பு பஞ்சாப்ல கட்டி முடிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு வயதை 60ல இருந்து 58 குறைச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் மேரா காம் மேரா மன் திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக் மிலினி அல்லது ஜந்தா தர்பார் அப்படிங்கிற திட்டமும் தொடங்கியிருக்காங்க. பூசா 44ன்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வகையை தடை விதிச்சிருக்காங்க. எந்த அமைச்சகம் PM சூரஜ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது? சமூக நீதி அமைச்சகம் தானா இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கான போர்ட்டல் அப்படின்னு கேட்டா ஆண்டர்பிரனர். பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில ஒரு நிதி ஒதுக்கல் போர்ட்டல் தான் இந்த PM சூரஜ். தொழிலாளர் அமைச்சகம் ஈ-ஷரம் போர்ட்டல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜன் பகிதாரி எம்பவர்மெண்ட் போர்ட்டல். நம்ம இந்திய அரசாங்கம் ராஷ்டிரிய புரஸ்கார் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய பயிர் காப்பீடு போர்ட்டல்ல டிஜிக்ளைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தகவல் தொடர்பு அமைச்சகம் சான்சார் சாத்தி போர்ட்டல். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மாசி போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மயில் தீவு கோயில் என்று அழைக்கப்படும் கோவில் எது? உமானந்தா கோவில்.